Even learning Hindi language now. என்ன பேபி இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி போயிருக்காரு. சீக்கிரமா முடிவு அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். சத்தியம் என்னாலே பார்க்க முடியல. இப்ப இந்த ஃபேஸோட நான் இவன் கிட்ட கூப்பிடுறேன். அவன் என்ன ரியாக்ட் பண்றான்னு தெரியல. டிஜிட்டல் பிளஸ் அப்புறம் இந்த ஜெயா மூவிஸ் இதெல்லாம் வந்து என்ன சேனல் நம்பர் கூட தெரியாது. மார்னிங் பாத்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. இப்பதான் எழுந்துக்கிறோம். இதான் போயிட்டு டின்னர் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா தூக்கத்துல ஓடலான்னு தெரியுது. இனிமேதான் போய் செய்யணும். சரி நீவன் நேத்து நைட்டு தூங்கும் போது நீவன் வந்து ஹிந்தில வந்து 1 2 3 கத்துக்கிட்டான்ல. சோ நீங்க ஹிந்தில 1 2 3 4க்கு नो 4க்கு ஹிந்தில என்ன? 1 2 3 4க்கு 4 5க்கு 5 இவனுக்கே தெரியும். சொல்லுமா 5க்கு 5 யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? யாரு? அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க. 6 7 எல்லாம் சொல்லுங்க. 10 வரைக்கும் சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்லுங்க. Even learning Hindi language now. என்ன பேபி இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி போயிருக்காரு. எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. எப்படி சொல்லு கை வச்சு சொல்லணும். சரி வணக்கம் சொல்லு. ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் தோசை இல்லைன்னா இட்லி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி இந்த கவர்ல வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுட்டேன். ஸோ தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இது வழியா வெளியே வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா அப்படியே நைட்டு ஃபுல்லா இதுதான் ஒர்க். ஃபுல்லா சாமான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு தூங்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சு இப்ப எழுந்த உடனே என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிட்டல தண்ணி காய வச்சுட்டு வேண்டிதான். சோ தண்ணி இப்ப காஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா பிரஷ் பண்ணிட்டு வந்து தண்ணி தான் குடிக்கிறோம். பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஹனி மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் பிளஸ் வெயிட் லாஸ் அப்படி கூட வச்சுக்கிறோம். லாக்டவுன்னால வீட்லயே இருக்க ஆக்டிவிட்டிஸ் இல்ல. ஆனா ஒண்ணு என்னன்னா ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்டே பல மாசம் ஆகுது. லாஸ்டா ஒரு vlogல பாத்தீங்கன்னா அந்த ஆலன்ஸ் ரெஸ்டாரண்ட் போட்டிருப்பேன். அதுதான் நாங்க லாஸ்டா ஹோட்டல் போனது. இந்த வருஷம் ஃபுல்லாவே அதுதான் லாஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகே பாப்போம். ஓகே போயிட்டு ஹனி வாட்டர் வார்ம் வாட்டர்ல கலந்துருக்கேன். இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்த உடனே டக்கு சிக்கன் குழம்பு செய்யணும். அதுக்கப்புறம் தோசையோ இட்லியோ அது ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதை பார்த்துட்டு இதுக்கப்புறமா தான் மற்ற வரலாம். இப்ப போயிட்டு ஹனி வாட்டர் பாய் தண்ணி குடிச்சாச்சுங்க. இந்த லைட் பாத்தீங்கன்னா இந்த செம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கு. குக்கிங் பண்ணவே முடியல. நிறைய ஒரு வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டோம். அவர் வந்து பண்றேன்றாரு. பட்
கண்ணுதான் ரொம்ப 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 டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இன்னைக்கு vlog எடுக்க முடியுமான்னு கூட தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே இப்படிதான் பிளிங்க் ஆகும், அதுக்கப்புறம் நார்மலாகும், திரும்ப பிளிங்க் ஆகும். அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் குக் பண்றேனே, வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சிட்டு சிக்கன் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சிட்டு தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சமைக்க போலாம். இப்ப குக்கர்ல தான் செய்ய போறேன். ஸோ குக்கர்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் போட்டு விசில் வச்சுட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமா செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நல்ல சூடா இருக்கு, உடனே நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டோம்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கிராம்பு ஒண்ணுதான், பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலக்காவும் அந்த அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஸோ சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தா கடுகு சேர்க்க மாட்டாங்க. பட் நான் இதெல்லாம் சேர்த்தாலும் எனக்கு கடுகு சேர்க்கறது ரொம்ப 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 பிடிக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா சீரகம், லைட்டா கொஞ்சம் வந்து மிளகு எல்லாமே நான் சேர்ப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏதாவது நான்வெஜ்னா இது எல்லாமே இருக்கும். எல்லாமே நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே அப்படியே வெடிக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ திரும்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா மட்டும்தான் வந்து கிளியரா இருக்கும். அதுக்குள்ள வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. அவ்வளவுதான். இப்ப தக்காளி எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சிக்கனை சேர்த்துட்டு நம்ம விசில் வைக்க வேண்டியதா. அவ்வளவுதான், சூப்பரா இருக்கும். இப்ப தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம அந்த ட்ரை மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இப்ப இதுல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாய் தூள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம சிக்கன் சேர்க்க வேண்டியதா. இதுல
1/2 kg அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் ஆகிதான் இருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு விசில் சேர்க்க போறோம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் அரைச்சி ஊத்திட்டா சூப்பரா சிக்கன் ரெடி ஆயிடும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும், இந்த தண்ணி சிக்கன்லயே தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரோட மூடி சேர்த்து இது ஒரு 2 விசில் வச்சா சிக்கன் நல்லா வெந்துடும், சாஃப்ட் ஆயிடும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். நீங்க என்ன வேணும்? தண்ணி தூக்கி குடிங்க. நீங்க வந்து சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்க அப்பா, அதனால வந்து ரெடியா வந்திருக்காரு சிக்கன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாத்தீங்கன்னா குழம்பு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. குழம்பு தண்ணியும் பாத்தீங்கன்னா நான் ஊத்தினால விட அப்படியே டபுளா இருக்கு. ஓகே, திரும்ப அதுல தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டா நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. தேங்காவும் சோம்பும் சேர்த்துருக்கேன். அதுல அதை அரைச்சி ஊத்திடுறேன். அரைச்சி ஊத்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல இந்த தண்ணி இருந்தாலும் நீங்க என்ன ரைஸுக்கு சாப்பிடுறீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கட்டும், இல்ல இட்லி தோசை அந்த மாதிரினா கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டா பெப்பர் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் லைட்டா பெப்பர் தூள் சேர்த்துக்க போறேன். ஸோ இன்னும் கூட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும், காரசாரமா இருக்கும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி சேர்த்துட்டேன், பெப்பர் தூள் சேர்த்துட்டேன், உப்பும் செக் பண்ணிட்டேன், கொஞ்சமா கம்மியா இருந்தது அதுவும் சேர்த்துட்டேன். குழம்பு ரெடியா இருக்கு. சைட் பை சைட் பாத்தீங்கன்னா இங்க தோசையை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு தோசை தான் வேணும் சொல்லியிருக்காங்க. ஸோ தோசை செஞ்சுட்டு சாப்பிட போறோம். ஸோ சிக்கன் குழம்பு காலையில வச்சு சிக்கன் குழம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கும் சாப்பிட போறோம். ஸோ அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ரசம் மட்டும் வைக்க போறேன். ஸோ ரசம் வச்சுட்டா சிக்கன் குழம்பு சிக்கன் அதுல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி மட்டும் இங்க ஊற வச்சிருக்கேன். இப்போ ரைஸும் வந்து ஊற வைக்க போறேன். என்னதுமா? பாப்கார்ன் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கிரன்ச்சியா இருக்கும். கிரன்ச்சியா இருக்குமா? ரைஸும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன் அப்படின்னா மதியம் வந்து ஜஸ்ட் ரைஸ் ரசம் அவ்வளவுதான், பினிஷ், வேலை முடிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா பால் காஞ்சிட்டு இருக்கு. சரி, காஃபி போடணும். காஃபி போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிவின் கூட பிளேயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சமையல் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் முடிஞ்சிருக்கு. கிளீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மதியம் மேல இருக்கு, அது பண்ணணும். நிவின் ஜைலபோன் வச்சுட்டு என்ன பண்றீங்க? சரி, ஆர் யூ ஸ்லீப்பிங் ப்ளே பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே எல்லாம் ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. அம்மா பண்ணவா? என்ன பண்ணுவோம்? அம்மா பண்ணவா? அம்மா என்ன ப்ளே பண்ண? ஆர் யூ ஸ்லீப்பிங் ப்ளே பண்ண. நான் இன்னொரு வாட்டி ப்ளே பண்றீங்க எங்க அம்மாக்கு. இப்படிதான் நிக்கணுமா? சரி நிவின். எனக்கு டென்னிஸ் மாட்டி இருக்கு. என்னது? எனக்கு டென்னிஸ் மாட்டி இருக்கு. என்ன மாதிரி இருக்குது? டென்னிஸ் மாட்டி மாதிரி. அப்படின்னா என்னது? டென்னிஸ் மாட்டி
அது என்ன சொல்றாங்க? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணலாம். ஃபேஷியல் கிடையாது, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வாமோட ஆக்டிவ் சார்கோல். இது வந்து ஆக்சுவலா இப்ப பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ ரொம்ப மேக்கப் ஐட்டம்ஸ் ரொம்ப போடவே மாட்டேன். ஃபேஷியல்ஸ் கூட ரொம்ப ரேரா தான் பண்ணுவேன். இப்ப இந்தியாவில இருந்ததுனால தான் அது கூட ரொம்ப எதுவுமே பண்றது இல்ல. ஸோ ஜஸ்ட் வீட்ல இருக்க டர்மரிக் மட்டும் போட்டுட்டு குளிச்சிருவேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஒரு 20 days ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நோஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பிளாக்கா வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம், தெரிஞ்சுக்காத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே பாத்துட்டீங்கன்னா அது நோ பேராபின்ஸ், நோ மினரல் ஆயில்ஸ். ஸோ ரொம்ப சர்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கிளியரா வந்து சோப் போடக்கூடாது. ஜஸ்ட் நார்மல் லைட் வார்ம் வாட்டர் வச்சு லைட்டா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு போறேன். ஸோ டேப்ல வந்து வார்ம் வாட்டர் வரும். ஜஸ்ட் லைட்டா அந்த ஸ்கின்ல எல்லாமே வந்து அந்த ஹாட் வாட்டர் படுற மாதிரி ஹாட் வாட்டர் போட்டாச்சு. இப்போ ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரையா இருக்கும்போது போட்டதா பாத்தீங்கன்னா ஸ்கின்ல போயிட்டு நல்லா ஒட்டும். சோ இப்போ ஒரு டவல் வச்சு நம்ம வந்து தொடச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்து டவல்ல தொடச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ஓபன் பண்ணி இதோட ஒரு பேட்ச்லா கொடுப்பாங்க. பட் நான் அந்த ஒரு முறை கூட யூஸ் பண்ணதே இல்லை. அதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகுது. நமக்கு கையிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா கையில எடுத்துக்கலாம். தெரியும் நினைக்கிறேன். சோ ஜஸ்ட் கொஞ்சமா எடுத்து தின்னா, ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் தின்னா. சோ இந்த அளவுக்கு தின்னு இருந்தா ஒரு 15 to 30 minutes அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆயிடும். அந்த டைமுக்குள்ள ட்ரை ஆயிடும். சோ லைட்டா லிப்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. லிப்ஸும் அதுக்கப்புறம் ஐஸும் அவாய்ட் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த நோஸ் கிட்ட அது மட்டும் லேயர் போட்டுருங்க. அதுக்கு ரொம்ப திக்கா போட்டுட்டீங்கன்னா நோஸ் மட்டும் காய ரொம்ப நேரம் ஆகும். மற்றதெல்லாம் சீக்கிரமா காஞ்சிடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப திக்காலாம் போடல, கொஞ்சம் லைட்டா தின்னாவே இருக்கும். அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சத்தியம் என்னாலே பார்க்க முடியல. இப்ப இந்த ஃபேஸோட நான் இவன் கிட்ட போறேன். அவன் என்ன ரியாக்ட் பண்றான்னு தெரியல. இத்தனை நாள் வந்து ஓகே கண்டுபிடிப்பா, இன்னைக்கு கண்டுபிடிக்கிறானான்னு தெரியல. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் கூட என்னோட ஃபேஸ்ல ரெகனைஸ் பண்ணல. பாஸ்வேர்ட் போட்டு தான் நான் அன்லாக் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஃபேஸ். சரி என்ன பண்ற அப்படி போய் பார்க்கலாம். நீங்க அம்மா ஃபேஸ்ல என்னது இருக்கு? என்ன என்ன இருக்கு அம்மா ஃபேஸ்ல? மாஸ்கா? என்ன மாஸ்க்மா இது? ஃபேஸ் மாஸ்க். என்ன ஃபேஸ் மாஸ்க் சொல்லுங்க. அம்மா என்ன ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்க? என்ன ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்க அம்மா? என்ன கலர்ல இருக்கு ஃபேஸ் மாஸ்க்? இது ப்ரௌன் கலரா? என்னது? பிளாக் கலர். நீ போட்டுக்கிறியா வேணாமா? வேணுமா உனக்கு? இது வேணுமா? வேணாம். பாப்பாக்கு வேணாம். தொடக்கூடாது. தொட்டுனா என்ன ஆகும்? ஒட்டிக்கும். பாப்பாக்கு வேணாம். ஓகேவா? ஸ்டிக் பண்ணிக்கோ. நீ என்னோட கையிலேயே போய் ஸ்டிக்கிங் பண்ணிக்கோ. போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே ஏசில கொஞ்ச நேரம் இருந்தா ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் பீல் ஆஃப் பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் எதுவுமே பண்றது இல்ல ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்க. உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க.
எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, அப்புறமா பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கு. ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ ஒட்டாம எல்லா இடமும் ஒட்டாம இருக்கு. இப்ப நம்ம ஜஸ்ட் பீல் ஆஃப் மட்டும் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ மேல இருந்து வர கீழே இருந்து ஆக்சுவலா எடுக்கணும். பட் எனக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கு அந்த மாஸ்க். அதெல்லாம் நான் மேல இருந்து இருக்கிறேன். அப்படியே ஜென்டலா ஃபீல் பண்ணிக்கோங்க. முடியெல்லாம் உதிர்ந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா பெயினா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த அளவுக்கு ஒன்றும் வலி தெரியாது. ஸோ அதே மாதிரி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஐப்ரோஸ்ல எல்லாம் கூட இருக்கு, எல்லாமே எடுத்துடுறேன். பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ போயிட்டு நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா, பட் குளிக்கும் பொழுது ஃபேஸ்ல நான் எந்த சோப்பும் அப்ளை பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வாட்டர்ல மட்டும் நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துருவேன். ஈவினிங் வரைக்கும் எந்த சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன். ஈவினிங் மேல பாத்தீங்கன்னா லைட்டா சோப்பு போட்டு இல்ல ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிப்பேன். இது போடும்போது மட்டும் நான் என்னைக்குமே சோப்பு போட மாட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், எதுவுமே பண்ண முடியாம ஸ்கின்னையும் கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் இது உங்க கூட ஷேர் பண்றேன். நான் ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்க பாக் கிரீம் நிஜமாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்ல. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ஸ்கின்ல வச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் இல்ல ரெட்னஸ் வர மாதிரி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சேஃப் தான் நீங்க யூஸ் பண்றது. ஓகே, போயிட்டு நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ரசம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரைஸ் ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. கொஞ்சமா ரைஸ் இருக்கு. ஈவினிங் கொஞ்சமா ரசம் சாப்பிட்டா சரியா போயிடும். ஸோ சிக்கன் சாப்பிட்டது கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்க வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஜூலை ஆகஸ்ட்ல ரொம்ப பீக்ல போகும். ஸோ அதுக்கு குளிர்ச்சி அதாவது சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப சாப்பிடணும். கீழே பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கிறதுதான் சவுண்டு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு தர்பூசணி எடுத்து வாயில போட்டுட்டேன்னா பேச முடியும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணணும். சோ இப்ப என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் பாக்குற வேலை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்ல ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த ராஜ் டிஜிட்டல் பிளஸ் அப்புறம் இந்த ஜெயா மூவிஸ் இதெல்லாம் வந்து என்ன சேனல் நம்பர் கூட தெரியாது. பட் இப்பெல்லாம் அந்த சேனல் தான் எப்பவுமே வீட்டுல ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு படம், அந்த படம் இப்படி ஒரு படம் இருக்கான்றது இந்த லாக்டவுன்ல தான் எனக்கு தெரியும். அவ்வளவு படம் பார்த்திருக்கோம். அந்த படம் ஒன்ஸ் போட்டாங்க இல்ல பாதில இருந்து பார்த்தாலும் சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி அந்த படம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அது ஃபுல்லா பார்த்து இல்ல நாடகம் இல்ல படம். ஐயோ என்ன தெரியுமா சொல்றது அவரு என்னன்னா ஜாட்டி வச்சோம். ஜாட்டி வந்து நியூஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லி நேம் போட்டிருந்தது. ஓகே உள்ளே வெளியே என்ன பார்த்திபன் படம் தானே, ஓகே நல்லா இருக்கும். என்னம்மா it's a chart baby.
சோ ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஸ்கூல்லையாங்க காலேஜ்ல வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். சோ அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேபிள் டென்னிஸ் விளையாடுறது. ஆனா அதுக்கு பேர் கிடைக்காம பாவம் விளையாடுறதே இல்ல. இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட சும்மாவது போய் விளையாடுவாரு. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாருமே செட் ஆகல. நீ வாடினாரு, எனக்கு சுத்தமா ஆட தெரியாது. இப்ப அந்த பேட் வாங்கி இங்க பாருங்க, அந்த பேட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இப்பதான் எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த பேட் எடுக்கிறாங்க. டேபிள் டென்னிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் விளையாடுவாரு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஓகே பாப்போம், நெக்ஸ்ட் டைம் எப்போது எங்கேயாவது இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நிவனை கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் காமிக்கணும். என்ன சொல்லிட்டு உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நேம் இருந்த உடனே நான் படம் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க, படம் போட்டு போறாங்க, வாங்க உட்காருங்க, கரெக்டா டைம் ஆயிடுச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இது ஏதோ வேற ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. சோ ஓகே, நெக்ஸ்ட் சேனல்ல தான் ஏதாவது படம் போதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. சோ ஈவினிங் பாத்தீங்கன்னா இப்போ டின்னர் செய்யற டைம் வந்திருக்கு. சோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த ஃபிஷ் தான். சோ நல்லா உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சிருக்கோம். சோ நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1/2 hour வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கிளீன் ஆயிடும். அதுல இந்த மீன்ல இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா வெளியே வந்துடும். சோ இதை முடிச்சுட்டு இன்னைக்கு மீன் குழம்பு, நைட்டே மீன் குழம்பு வைக்க போறேன். சோ மார்னிங் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து மீன் குழம்பு தான். அதனால இன்னைக்கு நைட்டே வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே வைக்க போறோம். சோ நைட்டு மீன் குழம்பு வச்சுட்டு டின்னர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரசம் சாதம் இருக்கு, ரசம் சாதம் சாப்பிட்டு கொஞ்சமா உப்புமா செஞ்சுட்டு அனிவன் கொடுத்துருவேன். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு எங்களோட டே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் எப்பெல்லாம் வீடியோ போடணும் உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இன்னொரு வீடியோல பாக்கலாம். பாய்.